அது என்ன லாஜிக்னே புரியலையா? தேர்தல் எதுக்கு நடக்குது? டெல்லிக்கு நடக்குதா, தமிழ்நாட்டுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. டெல்லிக்கு நடக்குதுன்னா என்ன அர்த்தமா? பிரதமருக்கு தேர்தல் நடக்குதுன்னு அர்த்தமா? டெல்லியில நடந்தா, டெல்லியும் ஒரு மாநிலம் அப்படின்றதையும் அவருக்கு தெரியல. அங்க ஒரு மாதிரி பேச்சு, இங்க ஒரு மாதிரி மறந்து போயிட்டு இருக்கோம் அவருக்கு. அன்னைக்கு அங்க என்ன பேசணும் அப்படின்றது மறந்து போச்சு. அங்க எழுதி கொடுத்தவங்க அதை சொன்னாங்க, அதை பேசிட்டாரு. இங்க எழுதி கொடுத்தவங்க அதை சொல்லல, உடனே அது வந்துட்டு இல்லைங்கிறாரு. உங்களுக்கு எந்த லாஜிக் தான் புரியும்? உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா தானே லாஜிக் புரியறதுக்கு. அரசியலே தெரியலன்னா உங்களுக்கு எங்க அது லாஜிக் புரியறது? விஜய்னாலே தமிழ்நாடு. அப்ப தமிழ்நாடு போய் கரூர்ல அங்க வந்திருந்த மக்களை எல்லாம் பஸ் நடுவில் விட்டு கொண்டுட்டாங்க. தமிழ்நாடு தான் கொண்டுச்சு, விஜய் கொலை. விஜய் அவர்களே நேர்த்தி அரசியல் பண்ண கத்து படு முட்டாள்தனமா இருக்குது. உங்களுடைய பேச்சு செயல் எல்லாமே விவரம் தெரியாதது, எதை எப்படி பேசணும்னு தெரியல. என்டிஏ இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களை என்னன்னு சொல்றது? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ருஷ்ய செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வேலூரில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டம் என்று சொல்லப்பட்டாலும் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் பேசினார். மிக ஆக்ரோஷமாகவும் கோபத்துடனும் அவர் பேசிய போது பல விடயங்கள் அவருக்கு எப்படி இதை பற்றி எல்லாம் கூட உண்மை தெரியாமல் இருக்கின்றது என்று நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறது. அவர் சொல்கின்றார், இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய சொத்து என்ன, எவ்வளவு, இன்று எவ்வளவு, 2 விவரங்களை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். எப்படிப்பட்ட நிலைமை பாருங்கள். ஸ்டாலின் தொடர்ந்து பலமுறை சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வென்று இன்றைக்கு அவர் முதல்வராக இருக்கிறார். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் அவ்வாறு தேர்தலில் போட்டியிட்டு தான் வென்று வந்திருக்கிறார்கள். இன்றைய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலிலும் மக்களவை தேர்தலிலும் போட்டியிடும் பொழுது தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்பது ஒரு விதிமுறை. தேர்தல் ஆணையம் விதித்துள்ள ஒரு விதிமுறை. அதன்படி அவர்களுக்கு வங்கி கணக்கில் எவ்வளவு இருக்கிறது, கடன்கள் எவ்வளவு இருக்கின்றது, வீடுகள் எத்தனை, அசையா சொத்துக்கள் எவ்வளவு, நிலங்கள் எவ்வளவு, கார் போன்ற வாகனங்கள் எவ்வளவு என்று எல்லா விவரங்களையும் அவர்கள் தந்தாக வேண்டும். அந்த விவரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையம் அது பொது வெளியில் வெளியிட்டிருக்கும், பப்ளிக் டொமைன், அது வெளியிட்டுவிடும். இதை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும், விஜய் போன்றவர்களாக இருந்தால் கூட இருக்கலாம், அவங்க சொல்லக்கூடிய விவரம் வந்துட்டு போதுமானதல்ல, இன்னும் சில சொத்து விவரங்களை மறைத்திருக்கின்றார் என்று இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் அவர்களுடைய தேர்தலையே செல்லாததாக்க முடியும். இந்த விவரம் சாதாரணமாக அரசியல் ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம விஜய்க்கு அது தெரியவே இல்லை. இது தெரியாமல் அவர் என்ன சொல்கிறாரு, சொத்து விவரங்களை வெளியிடணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் நண்பர்னு சொல்கிறாரு முதல்வர். நண்பர் அப்படின்னு என்னையும் சேர்த்து தானே சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் ஏன் கரூரில் நடந்த அந்த சம்பவத்துக்கு என் மேலே பழியை தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப உணர்ச்சியப்பட்டு கேட்குறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் செப்டம்பர் 27 அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவர் வீடியோவில் பேசினார்ல, அதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறது இன்றைக்கி தான் பேசுகிறார். அதாவது முதலமைச்சர் இவர் மீது அந்த பழியை போட்டு விட்டாராம். அது எப்படி ஸ்டாலின் இவர் மேலே பழியை போட முடியும்? நீங்கள் என்ன அங்கே நடந்தது அப்படின்ட்டு சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார். அது காவல்துறை கொடுத்த தகவலை தான் தெரிவித்தார். அவ்வளோ மக்கள் நெரிசல் மிகுந்த அந்த இடத்துல கூடியிருக்கும் பொழுது நடுவில் இவர் தாமதமாக வந்ததும், அந்த மக்களுடைய அந்த பேருந்துகளை செலுத்தியதும், அதன் மூலம் மக்கள் 2 திசையிலையும் பின்னாடி போனதும், அதன் விளைவாகத்தான் அந்த ஸ்டாம்பீடு நெரிசல் ஏற்பட்டு இத்தனை பேர் செத்தாங்கன்ற விவரத்தை அவர் சொன்னார். இந்த விவரம் தவிர வேறு என்ன விவரத்தை சொல்ல முடியும்? அதான உண்மை.
அதானே கண் முன்னாடி எல்லாரும் பார்த்தவங்க, பத்திரிகையாளர்கள் எதிர் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவ்வாறு இருக்க முதலமைச்சர் தூக்கி ஒரு மேலே பழிய போட்டாராம். விஜய் சொல்கிறாரு. அப்புறம் ஏன் சிபிஐ உங்களை 19 மணி நேரம் விசாரிச்சுது டெல்லிக்கு கூப்பிட்டு போய்? அது சொல்லுங்க. சிபிஐ நம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது எதுக்கு உங்களுடைய அருண்ராஜ் சொல்கிறாரு எங்களுக்கு சிபிஐ மேலே மூலம் அழுத்தம் தரப்படுகிறது அப்படின்னு சொன்னார். எதுக்குள்ள அழுத்தம் தெரிவிக்கப்படுது? அதான் உங்கள் மேலே வீண்படி இல்லை, அது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, வீண்படி சுமத்துறாங்க அப்படின்றாங்க. மனசாட்சிப்படி பேசுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டீங்களா நீங்கள்? அந்த இடத்துல அவ்வளோ பேர் சாகும்போது நீங்கள் பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. 30 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க சார்னு சொல்லும்போது ஏதோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டில் நடந்து போயிட்டு விமானத்தை பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டு வீட்டில் போய் செட்டில் ஆனீங்க. அதோட ஒரு 72 நாளைக்கு வெளியில் பேச்சு மூச்சு காட்டலை. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய கட்சிக்காரங்களும் தான். யார் பெரிய நிர்வாகிகள் புசி ஆனந்தில் ஆரம்பித்து ஆதவ அர்ஜுனா வரைக்கும் எல்லோரும் போய்ட்டு அங்கங்கே பதுங்கிட்டீங்க. இதில் முதலமைச்சர்னு அவங்க மேலே படி சுமத்த வேண்டியது இருக்குது. அப்போ சிபிஐ நடத்தக்கூடிய விசாரணை என்னது? அந்த விசாரணையில் தெரிவிக்கப்பட்ட உண்மை என்ன? மக்கள் மத்தியில் தானே பேசுகிறீங்க, தெரிவிக்க வேண்டியதானே? ஆக விஜய் விவரம் தெரியாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதில் ரொம்ப ஒரு அழுதாருன்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன். அப்படியே போயிட்டு கொஞ்சம் ஒரு தள்ளி போயிட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சாரு. எதுக்கு அழுவணும் நீங்கள்? மேலதான் எதுவுமே இல்லையே. அப்போ அந்த சிபிஐ விசாரணையில் நடந்தது என்னன்றதை மக்கள்கிட்ட சொல்லலாமே, நீங்கள் ஏன் சொல்லலை? இப்படி பல விடயங்கள் அவர் சொல்லக்கூடியது. அவருக்கு புரியலை அப்படின்றாரு. லாஜிக் இல்லை, லாஜிக்கே அவருக்கு புரியலையா? என்னன்னா என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. தேச ஜனநாயக கூட்டணி வர்சஸ் தமிழ்நாடு, இதான் இந்த தேர்தல் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் என்ன லாஜிக்குன்னே புரியலையா? தேர்தல் எதுக்கு நடக்குது? டெல்லிக்கு நடக்குதா, தமிழ்நாட்டுக்கு நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு அவர். டெல்லிக்கு நடக்குதுன்னு என்ன அர்த்தமா? பிரதமருக்கு தேர்தல் நடக்குதுன்னு அர்த்தமா? டெல்லியில் நடந்தா? டெல்லியும் ஒரு மாநிலம் அப்படின்றதையும் இவருக்கு தெரியல. இவர் கேட்குறாரு, டெல்லியில் நடக்குதா, தமிழ்நாட்டில் நடக்குதா? தமிழ்நாட்டுக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு, என்டிஏ கூட்டணியினுடைய தலைமை தாங்கக்கூடிய அந்த பாஜக அரசு எப்படியெல்லாம் வந்துட்டு துரோகம் இழைக்குது அப்படின்றது கூட தெரியாமல் ஒருத்தருங்க அரசியல் பண்ணிட்டு. ஆனால் இதே விஜய் தான் புதுவையில் பேசும்போது எந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடு வஞ்சிக்கிறதோ அதே ஒன்றிய அரசும் புதுவையும் வஞ்சிக்கிறதுன்னு பேசுவார். அங்கே ஒரு மாதிரி பேச்சு, இங்கே ஒரு மாதிரி மறந்து போயிட்டு இருக்கோம் அவருக்கு. அன்னைக்கு அங்கே என்ன பேசணும் அப்படின்றது மறந்து போச்சு. அங்கே எழுதி கொடுத்தவங்க அதை சொன்னாங்க, அது பேசிட்டாரு. இங்கே எழுதி கொடுத்தவங்க அதை சொல்லலை, உடனே அது வந்துட்டு இல்லைங்கிறாரு. இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது அப்படின்றத முதலமைச்சர் நாளொரு மாரியும் பொழுதுறவனும் சட்டப்பேரவையும் சட்டசபைக்கு வெளியும் பேசிகிட்டு இருக்காரு. வரி பகிர்வில் என்ன கொடுக்குறீங்க, எவ்வளோ தூரம் குறைச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடும் குறைக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்கறத வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்கிறீங்க. இப்படி ஏராளமான விடயங்கள் இருக்குது. அது தொடர்பாக வழக்கு வேற தமிழக அரசு போட்டிருக்கு. ஆனால் நடிகர் விஜய்க்கு மட்டும் அதனுடைய லாஜிக்கே புரியலையா? உங்களுக்கு எந்த லாஜிக் தான் புரியும்? உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் தானே லாஜிக்கு புரியறதுக்கு. அரசியலே தெரியலன்னா உங்களுக்கு எங்கே அது லாஜிக்கு புரியறது? இப்படி ஒருத்தர் அரசியலில் தலைவராகி அவர் சொல்கிறாரு திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி, என்டிஏ எல்லாம் கிடையாது. என்டிஏ இங்கே இல்லவே இல்லையா என்டிஏ? அப்புறம் சிபிஐ வச்சு எனக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்றது யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க? பாஜக கொடுக்காத வேறு யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க? என்னமா முன்னுக்கு பின் முரணாக பேசிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவர் சொல்கிறாரு, அவர் பேரை சொல்லக்கூடிய ஒன்றும் அது வந்துட்டு தமிழகத்தின் மீது குற்றம் சாட்டுவது போலவா? விஜய்னாலே தமிழ்நாடா? அப்போ தமிழ்நாடு போய் கரூரில் அங்கே வந்திருந்த மக்களை எல்லாம் பஸ்ஸை நடுவில் விட்டு கொண்டுட்டாங்க. தமிழ்நாடு தான் கொண்டுச்சு, விஜய் கொல்லலை. இப்படி தான் அந்த மாதிரி சொல்லணும். இதுக்கு மேலே தமிழ்நாடு என் மீது பழி சுமத்துவது என்பது தமிழ்நாட்டின் மீது பழி சுமத்துவது. அப்போ அந்த 15 கோடி வந்துட்டு வரி ஏய்ப்பு பண்ணிங்களே, அதுக்கு ஒரு 1.5 கோடி கட்டணும்னு சொன்னாங்களே, அது கூட தமிழ்நாடு மீது சுமத்தப்பட்ட தண்டனை தானே விஜய்? தமிழ்நாடு தான் வரி கட்ட தவறிடுச்சா? அப்போ அந்த கோர்ட்டு திட்டுனாங்களே உங்களை பார்த்து, ஏன் கணக்கு காட்டலை அப்படின்னு. தமிழ்நாடு தான் கணக்கு காட்டாத போச்சோ? என்ன ஆளையா நீ? இதுதான் பேசணுன்னே இல்லையா? மரகண்டவன் கூட இந்த மாதிரி பேச மாட்டானே, இப்படியா பேசுவீங்க? உங்களுடைய பேச்சை வேற தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஊடகங்கள் கொண்டு செல்கின்றன, அது வேற.
சொல்கிறார் இவர். ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டோன்னா ஒவ்வொரு கிராமமாக அவர் போவாராம். எப்படி போவீங்க நீங்கள் கிராமத்துக்கு? எங்கேயுமே இறங்கி நடக்கிறது இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட போகிறதே இல்லை, கிட்டே போகிறதில்ல. அப்புறம் நீங்கள் வந்துட்டு இறங்குறேன் நடக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமாவது ஏதாவது நீங்கள் பேசுகிறதுல அர்த்தம் இருக்குதா விஜய்? லாஜிக் இருக்குதா விஜய்? ஏதோ வந்துடுறீங்க, மேடையில் ஏறிடுறீங்க. இன்றைக்கி ஒரு 32 33 நிமிஷம் பிச்சு உதறிட்டீங்க. வெறும் உளறல். இதோட இன்னொரு 10 நாளோ 15 நாளோ அதுக்கப்புறம் மறுபடியும் வருவீங்க. உங்களுடைய கட்சியுடைய நிர்வாகிகள் பேச்சு, நிர்வாகம் தொடர்பாக என்ன பேசுனீங்க? என்ன பேசுனீங்க? எப்போதும் இந்த திமுகவை திட்டுறது, பாஜகவை எங்கே இருக்குது பாஜக அப்படின்னு இவர் கேட்க வேண்டியது. இந்த ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுக்கிட்டே தேர்னானா ஒருத்தன், அந்த மாதிரி கதை இது. இவர் பேசுகிறாரு இப்படி எல்லாம். அங்கே யார் ரசிகர் கூட்டம் சொல்லவே வேணாம். உய் உய், அவங்களுக்கு விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், கரெக்டு தான். அப்படி இருந்தால் தானே அவங்க ரசிகர்கள். ஆனால் எல்லா ரசிகர்களையும் நீங்கள் காட்டில் கேமராவில் காட்டியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அப்படியெல்லாம் எதையுமே யாரும் காட்டவே இல்லை. விஜய் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அவர். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் பண்ணாருங்க. வந்திருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பந்தல் போட்டு, உட்காரத்துக்கு சேர் போட்டு, தண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு, அத்தோடு நிறுத்திக்காமல் நான் வாகனத்தில் தான் திரும்பி போகிறேன் ரோடு வழியாக, யாரும் என் வண்டிக்கு முன்னாடி பின்னாடி சைடெல்லாம் வராதிங்க, உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டார். ரொம்ப நல்லது விஜய். இப்படி ஒரு முறையும் காலில் விழுந்தே கேளுங்க. அங்கே கரூரில் செத்தவங்களை வந்தாலும் சரி, அவங்களோட குடும்பத்தினர் காலில் நெடுஞ்சான் கிடையாது விழுந்து கேட்டுக்கொள்ள வேண்டியது, மன்னிப்பு கேட்க வேண்டியது. இந்த மாதிரி உங்களை சுற்றி வந்தாங்களான்னு கூட அவங்க எதிர் திசையிலே பயணம் பண்ணுறாங்க அவருடைய ரசிகர்கள். அவ்வளோ ஒழுக்கம். அடித்தாங்கன்னா நீங்கள் 10-15 பேர் செத்து போயிட்டுருப்பாங்க. லாரிகளெல்லாம் அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே போகிறாங்க. அந்த மாதிரி எங்கேயும் எதுவும் கட்டுப்படுத்துறதில்ல, கட்டுப்படுத்தவும் ஆள் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற விஜய் இவர் சொல்கிறாரு தனித்தே போட்டி அப்படின்றார். தனித்தே போட்டி இல்லை. அப்புறம் விக்ரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு உடனடி அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்களே, எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? சீஃப் மினிஸ்டர் ஆகணும், சீட்டுங்க வேணும், நோட்டுங்களை வேணும், மூணுத்தையும் தானே கேட்டு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. ஏன் நடத்துறீங்க? இன்றைக்கி அதிமுகவை திட்டுறீங்க. தமிழ்நாடு நல்லா இருந்ததா? எப்போ? அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் அவங்க ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு நல்லா இருந்ததா? ஏதாவது விவரம் தெரியுமா உனக்கு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பேருந்து வசதி இருக்குது அப்படின்னோம்னா இதை ஆரம்பித்து வச்சது கலைஞர். உலக வங்கியிடம் கடன் வாங்கி அந்த கடனின் மூலம் பேருந்துகள்லாம் இயக்கி இவ்வளோ பெரிய ஃப்ளீட் இருக்குன்னா தமிழ்நாடு அரசுக்கு, அதுக்கு காரணம் கலைஞர் மு. கருணாநிதி. அது மட்டுமல்ல, அவருக்கு பிறகு வந்த எம்ஜிஆர் மெயின் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருந்த பஸ்ஸெல்லாம் ஊருக்குள்ளே கொண்டு போயிட்டு வந்தார். இவர் சொல்கிறாரு, ஒரு சிறுமி சொல்லுது எங்கள் ஊருக்கு வந்துட்டு மினி பேருந்து வரல அப்படின்ட்டு. இது எந்த கணக்கில் சேர்க்கறது அப்படின்றார் அவர். கணக்கிலெல்லாம் சேர்க்க வேணாம். மினி பேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே திமுக தான். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எந்த கணக்கு ஏது கணக்கு என்னென்னவோ பேசுகிறாரு ஒரு பாட்டுக்கு, ஒள்ளரி தள்ளுறாரு. என்ன காரணம்? அந்த எதிரில் இருக்கிறாங்களா அந்த ஃபேன்ஸு, அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. அதை தாண்டி மக்களே கிடையாது. ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க, வேலூரில் இருக்கிறவங்க, அப்புறம் இந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய எவ்வளோ ஊர்கள் இருக்குது. அவ்வளோ ஊர்களுக்கு தான் போகுது இவருடைய அந்த டிவி டெலிகாஸ்ட்டு. அதை பற்றி கண்டுக்கல. இப்படி ஒருத்தர் தலைவர் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் குதிச்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு திமுகவிற்கும், அது இன்னும் சுருக்கிட்டார் அவர், ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் சண்டையா. இந்த சீமான் சொல்லுவார் அடிக்கடி. அப்போ ராஜீவ் காந்திக்கும் இவருக்கும் தான் சண்டை, ராகுல் காந்திக்கும் அவருக்கும் தான் சண்டை. ஏதோ அப்படியே வந்துட்டு கோதா கட்டி விட்டு 10 ரவுண்டு ஆங்கில குத்து சண்டை அந்த மாதிரி அவர் உடறிட்டு இருப்பார். அது அவருடைய பாணின்ட்டு. இவர் அந்த பாணியை இவர் திருடி விட்டு இவருக்கும் ஸ்டாலினுக்கும் சண்டையா. என்ன சண்டை? ஓட்டு போட போகிறது மக்கள், பங்களாவில் உட்காந்துட்டு இருக்க போகிறது நீங்கள். அப்புறம் இதில் என்ன சண்டை? மூட்டி விட்ருவார் போல் இவர் ரசிகர்களுக்கும் அந்த திமுக தொண்டர்களுக்கும் முடியும் ஏதாவது மூட்டி விட்ருவார் போல் இவர். அப்படி தான் தெரியுது. எதையாவது மூட்டி விட்டுட்டு குளிர் ஆயணும்னு பார்க்குறாரு. எல்லாம் உள்டாவாக போயிட்டு மாட்டிக்குது அவருக்கு. விஜய் அவர்களே நேர்த்தி அரசியல் பண்ண கற்றுக்குங்க. படு முட்டாள்தனமாக இருக்குது உங்களுடைய பேச்சு செயல் எல்லாமே. விவரம் தெரியாதது, எதை எப்படி பேசணும்னு தெரியலை. என்டிஏ இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களை என்னான்னு சொல்கிறது?
அப்போ இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒன்றிய அரசு அப்படின்னீங்களா, அது என்னது? இப்படி ஏராளம் ஏராளம். இப்படி ஒருத்தர் தலைவராகி கொடுக்குறாரு, சீஃப் மினிஸ்டர் வேற ஆகணுன்றாரு. பார்த்துக்குங்க மக்களே, எவ்வளோ பெரிய கிரகம் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்குதுன்றதை பார்த்துக்குங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.